गजाननं भूतगणादिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणम् नमामि विघ्नेश्वरपादपङ्कजम्. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். இல்லாமை இல்லாத நிலை வேண்டும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்.
10 வித்யா என்றார் அறிவு. பெண்மையின் சக்தியை தாய்மை முதல் அனைத்து வடிவிலும் सूर्याभ्यानलोचनं मणिरसत्कोटीहस्तं महा नागेन्द्राननसुन्दरं करयुगां भोजेऽङ्कुशं भासकम् दन्तं मञ्जुललड्डुकं च दधतम् हस्तद्वये कला मालालङ्कृतमध्यमं भुजमिलत् यज्ञोपवीतं भजे। ॐ श्रीमहागणपतये नमः। श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनः कंसेन्द्रनन्द्यादयः प्राचीना गुरवोऽपि यस्य करुणा देशाद्गता गौरवम् वतं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं शिन्मुद्राङ्गितमुद्रभानिनलिनं चित्ते शिवं कुर्महे। ओम सद्गुरु चरणारविन्दाभ्यां நமः। இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் எல்லா விதமான நலங்களையும் பெற்று உலகத்திலே நல்லபடியாக வாழ்வதற்கோசரம் நம்ம பெரிவாள்லாம் மந்திர சாஸ்திரங்களை தேவிகள் ரூபமாக நமக்கெல்லாம் வகுத்து கொடுத்துருக்கா. அப்படி சொல்லும் பொழுது மந்திர பிரபஞ்சசாரம், காளிகா தந்திரம், இப்படி பல விதமான ஆகம சாக்த தந்திரங்கள்லாம் இயற்றி அந்த சாக்த தந்திரங்கள்லேயே முக்கியமான 10 தேவதைகளை சொல்கிறார். அந்த 10 தேவதைகள் தான் தசமகா தேவிகள் சொல்லக்கூடிய தாயார். இதை சொல்லும் பொழுது தசமகா வித்தைன்னு சொல்லுவார். அதாவது வித்தைன்னு சொல்லும் பொழுது உபாசிக்கக்கூடிய அந்த தேவதையாகப்பட்டது சாதகனிடத்திலே பரிபூர்ணமாக தன்னை அர்ப்பணிக்கின்றது. சாதகன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த தேவியாகப்பட்டவள் தன்னுடைய எல்லா விதமான அனுகிரகத்தையும் பண்ணிடுறார். அப்படி வரும்பொழுது முதல்ல வரக்கூடிய தாயார் காளி. இந்த தசமகாதேவியில் முதல்ல சொல்லக்கூடிய தாயார் காளி. 10 தேவதைகள். இந்த 10 தேவதைகளும் 10 விதமான சக்திகளை உடையது. உலக மக்களுக்கு 4 புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம். இந்த 4 விதமான புருஷார்த்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த ஜீவனாகப்பட்டது இந்த உலகத்தில் வாழும் காலம் நல்ல விதத்திலே முன்னேறி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நிலையையும் அடையணுன்றதுக்கோசரம் நம்ம மகரிஷிகள் எல்லாரும் வகுத்து கொடுத்த அற்புதமான ஒரு வித்தை தான் இந்த தசமகா வித்தைன்னு சொல்லக்கூடிய தேவிகள். இவாளுக்கு மிஞ்சின மந்திரங்களே கிடையாது. மந்திர சாஸ்திரத்தை சொல்லும் பொழுது இந்த தசமகா தேவிகளுக்கு உள்ள மந்திர சக்திக்கு இணை இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுன்னு பெரியவாள்லாம் நிரூபணம் பண்ணியிருக்கா. இந்த தாயார்கள் உலகத்தில் நல்லதை கொடுக்கறதோடு இல்லாமல் 16 விதமான பேர்களையும் தராலாம். ஒவ்வொரு தாயாருக்கும் ஒரு சக்தி.
அப்படி பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தாயார் காளின்னு சொல்லக்கூடிய காளி தேவியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த காளி தேவியை சொல்லும் பொழுது காலஸ்வரூபிணி, காலம் கடந்தவள் அப்படிலாம் சொல்லி வர்ணிக்கிறார். அபிராமி அந்தாதியில் சொல்லும் பொழுது சொல்வார், பூத்தவளே போனம் 14 புத்த வண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தோர்க்கு இளையவளே, மாத்தவளே உன்னையன்றி மற்றொரு தெய்வம் வந்திப்பதேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் எல்லாம் ஒடுங்கும் பொழுது காளி ஒருத்தி தான் இருக்கலாம். அந்த காளியுடைய துணைவராக மகாகாலர் இருக்காராம். இவா 2 பேர் தான் உலகத்தில் இருக்கா. கடைசியில் மகாகாலர் ஒருத்தர் தான் இருக்கார். இந்த காளியும் போய் மகாகாலரோட ஒடுங்கிட்டார். அப்படி எல்லா ஜீவராசிகளுக்கும் முன்னாடியும் இந்த தாயார் இருக்கா. ஒடுங்கின பிரகாரமும் இந்த தாயார் இருக்கிறதுனால காலத்தை கடந்தவள் காலரூபிணி அப்படிலாம் இந்த தாயாரை போட்டுறா. இந்த தாயாரை பற்றி அற்புதமான லீலைகள்லாம் பார்க்க போகிறோம். கலனாத் சர்வபூதானாம் மகாகால பிரகீர்த்திதः மகாகாலஸ்ய கலனாத் त्वमाद्या कालिका मता कालसङ्ग्रहणात् काली सर्वेषामादिरूपिणी सदा सर्वयुगे देवी कलिकाले विशेषतः सर्वप्राणिहितकर भोगमोक्षैककारणम् विशेषतः कलियुगे जीवनामासु सिद्धितम् कालिका मोक्षदा देवी कलौ शीघ्रफलप्रदा कलौ काली नान्यो देवः कलौ युगे कलौ काली महाविद्या कलौ काली च सिद्धिता कलौ काली च सिद्धा च कलौ काली वरप्रदा कलौ काली साधकस्य दर्शनार्थं समुद्यता कलौ काली केवला स्यात् नात्र कार्याचारणा नान्यविद्या कलौ युगे. இந்த காளி வித்தையை சொல்லும் பொழுது இந்த வித்தைக்கு இணையே இல்லைன்னு சொல்கிறார். ஒரு காளியை பற்றி ஒருத்தன் அறிஞ்சிருந்தான்னா அவனுக்கு வேதங்கள் எல்லாம் வசமாகும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார். அதோடு மட்டும் இல்லை, கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காளிக்கு மிஞ்சின தெய்வங்கள் இல்லை. காளி பிரசன்னமாகும் பொழுது சொல்கிறாளாம், பயப்படாதரா, நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன், நான் அபயம் தருகிறேன்னு சொல்லி காளி சொல்லிகிட்டே வராளாம். அப்பேற்பட்ட விசேஷமான தாயார் காளி. 4 வேதங்களில் விசேஷமாக சொல்லக்கூடிய அதர்வண வேதத்தில் இந்த தாயாரை பற்றி ரொம்ப ஸ்துதிகள்லாம் சொல்லியிருக்கா. அது மாதிரி சொல்லும் பொழுது கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காளியை வழிபாடு பண்ணக்கூடியவாள்லாம் யாராலையும் எந்த சமயத்திலையும் தோற்கடிக்க முடியாதாம். அப்பேற்பட்ட விசேஷமான தாயார். அந்த தாயாராகப்பட்டவளை சொல்லும் பொழுது விஸ்வாமித்திர மகர்ஷி இருந்தார். இந்த விஸ்வாமித்திர மகர்ஷி பிரம்மஞானி என்ற பட்டத்தை பெறணுன்றதுக்கோசரம் பிரம்மாவை குறித்து தபஸ் பண்ணுறார். அப்படி தபஸ் பண்ணும் பொழுது பிரம்மா அவருக்கு அனுகிரகம் பண்ணலை. மகாவிஷ்ணுவை குறித்து தபஸ் பண்ணுறா, அப்படியும் அனுகிரகம் கிடைக்கல. உடனே பரம்பொருளான சிவபெருமானை நோக்கி தபஸ் பண்ணுறா. அப்போ சுவாமி பிரத்யக்ஷமாகி சொல்கிறான், நான் உனக்கு காளியுடைய மந்திரத்தை சொல்கிறேன், அந்த காளி மந்திரத்தை நீ ஜபம் செய்யி, உனக்கு அந்த தகுதி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறா. உடனே விஸ்வாமித்திர மகர்ஷி காளியை குறித்து அந்த மந்திரங்களை சொல்லி ஜபம் பண்ணிகிட்டே இருக்கா. காளி பிரத்யக்ஷமாகலை. ரொம்ப வருத்தமாக போயிடுறது இவருக்கு. உடனே என்ன பண்ணுறார், அந்த மந்திரத்தை சபிக்கணும்னு சொல்லி எடுக்கிறார். அப்போ சுவாமி திருப்பி பிரத்யக்ஷமாகறா, நீ ஏன் அவசரப்படுற, அந்த மந்திரத்தை நல்லபடியாக சொல்லு, அந்த மந்திரம் காமராஜ பீஜம்,
அது சொல்லும் பொழுது ஸ்பஷ்டமாக சொல்லணும், அதில் எந்த விதமான குறைகள் வரப்படாது. அதனால் திருப்பி அதை ஜபம் பண்ணு, உனக்கு காளி பிரத்யக்ஷமாவா அப்படின்னு சொல்கிறார். உடனே விஸ்வாமித்திர மகரிஷிக்கும் பழங்காலம் தபஸ் பண்ணுறா, காளி பிரத்யக்ஷமாயிடுறா. கூடவே பரமேஸ்வரனும் வரா. உடனே அவள் 2 பேரும் அனுகிரகம் பண்ணி உனக்கு பிரம்மரிஷின்றத பட்டத்தை தரேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே விஸ்வாமித்திர மகரிஷி கேட்குறார், எனக்கு யாருமே அனுகிரகம் பண்ணல, 3 மூர்த்திகளை தியானம் பண்ண, அவானும் அனுகிரகம் பண்ணல, நீதாம்மா எனக்கு இந்த பட்டத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாலாம். ராமாயணத்தில் சொல்லும் பொழுது இது ஒரு துணைக்கதையாக சொல்கிறா. சாக்த தந்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப விசேஷமாக இதை போற்றி சொல்கிறார். ராம யுத்தம் நடக்கிறது, யுத்தங்கள்லாம் முடிஞ்சுடுறது. சுவாமி அயோத்திக்கு வந்துடுறான், அரசாட்சி பண்ணுறான். இப்படி அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது 1000 முகம் கொண்ட ராவணன் ஒருத்தன் உண்டாகிறான். அவன் எல்லா விதமான துன்பங்கள் ஜனங்களுக்கெல்லாம் என்னென்ன துன்பங்கள் கொடுக்குமோ அந்த துன்பங்கள்லாம் கொடுத்துட்டுருக்கான். அப்படி கொடுத்துட்டுருக்கும் பொழுது அவனை சம்ஹாரம் பண்ணணும், அவனை ஒடுக்கணுன்றதுக்கோசரம் சுவாமி அயோத்தியிலேருந்து கிளம்புறா. அப்படி கிளம்பும் பொழுது தன்னுடைய தம்பிகள் ஆஞ்சநேய சுவாமி, சீதாதேவி எல்லாரையும் அழைச்சிட்டு அவனோட யுத்தம் பண்ண போகிறா. யுத்தம் நடக்கிறது. அவன் எதுக்குமே கட்டுப்படலை. அவன் என்ன பண்ணுறான்னு ஒரு அஸ்திரத்தை எய்துறான். அந்த அஸ்திரம் பட்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அப்படியே அந்த தட்டில் விழுந்துடுறா, மயக்கம் அடைஞ்சு. பக்கத்தில் இருந்த தாயாருக்கு சீதாதேவிக்கு ஒரு கோபம் வருது. தன்னுடைய பர்தாவை அடிச்சுட்டானே என்ற ஒரு ஆத்திரத்தில் அவளுடைய கோபமாகப்பட்டது பெரிய அக்னியாக உருவாகி அந்த அக்னியாகப்பட்டது அப்படியே தனி ஒரு உருவம் எடுக்கிறது. அதுதான் காளி. அப்பேற்பட்ட அந்த காளியாகப்பட்டவள் தும்சம் பண்ணி விடுறா. அப்படி தும்சம் பண்ணியும் அவளுடைய வேகமாகப்பட்டது அடங்கலை. அப்படியே அட்டகாசமாக ஆடிக்கொண்டிருக்கா. அப்போ எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ராமரோ மயக்கம் அடைஞ்சு கிடக்கிறார். இவ்வளோ சீதாதேவியோ இவ்வளோ காளீஸ்வரூபம் எடுத்தா இது பண்ணிட்டுருக்கா, தும்சம் பண்ணிட்டுருக்கா, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத சூழ்நிலையில் எல்லாரும் பரமேஸ்வரனை குறித்து பிரார்த்தனை பண்ணுறா. உடனே சுவாமி அபய பிரதானம் பண்ணி, நீங்கள்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் வழி சொல்கிறேன் சொல்லிட்டு சுவாமி ஒரு சவரூபமாக அந்த தாயார் நர்த்தனமாடின்ற வர இடத்துல போய் படுத்துக்கிறார். இந்த காளி ஆடிண்டே வரும் பொழுது அந்த ஆட்டத்தை தடுத்து நிறுத்தத்துக்கோசரமும் இந்த பூமி அழுந்தாமல் இருக்கிறதுக்கோசரம் சுவாமி தன்னை தியாகம் பண்ணிட்டு இருக்கான். அப்போது ராமர் கண்முழிச்சு பார்க்குறார். அந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கவெல்லாம் சொல்கிறா, இது மாதிரி ஆகிடுதுன்னு. சீதா எங்கன்னு கேட்குறார், காளியை பார்க்குறார். உடனே யாரும் தெரியலையேன்னு போய் பிரார்த்தனை பண்ணுறார். அம்மா நீ யாருன்னு தெரியலம்மா, என் துணைவியும் காணோம், எனக்கு அனுகிரகம் பண்ணு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் இவனை சம்ஹாரம் பண்ண வந்தேன், இவனோ இல்லை, சம்ஹாரம் ஆகியிருக்கான், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறா. அப்போது அம்பாள் காளி தேவி, நான் தான் பராசக்தியுடைய வடிவம், சீதாதேவி கோபப்பட்டதுனால கோபத்திலேருந்து உண்டான தாயார் காளின்னு பேர் எனக்கு, நான் தான் இந்த படையெல்லாம் நிர்மூலம் பண்ணேன், இந்த அசுரனை அழித்தேன், நீ சௌக்கியமாக இருக்கணும், திருப்பி அயோத்திக்கு போய் அரசாட்சிலாம் பண்ணு, உன்னுடைய மனைவி உனக்கு கிடைப்பாள்னு சொல்லி அந்த காளியுடைய உருவம் அங்கேருந்து நகர்றது. உடனே சீதாதேவி பிரத்யக்ஷமாரா. சீதாதேவியே காலஸ்வரூபிணியாக சொல்கிறது. அப்படி சொல்லும் பொழுது சாக்த தந்திரங்களில் இந்த கதையாகப்பட்டது ராமாயணத்தை ஒட்டி வருகிறது. இப்படி காளி தந்திரங்களில் காளியை பற்றி சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட விசேஷமான காளி தட்சிண திக்பாகத்தை பார்த்துருப்பா. தட்சிண திக்பாகம்னா தெற்கு பாகம். அந்த தெற்கு பாகத்திலேருந்து என்னென்ன யமபயம் வருதோ அந்த பயத்தெல்லாம் நீக்கக்கூடியவளாக தட்சிண காளியாக, அதனால தான் காளியை சொல்லும்பொழுது தட்சிண காளின்னு சொல்கிறோம். தெற்கு பாகத்தை பார்த்து தான் அந்த தாயார் இருப்பா. அதோடு மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு யஜ்யங்கள் நடக்கிறது சொன்னோன்னா அதில் தட்சிணை கொடுக்கணும். அந்த தட்சிணை கொடுக்காம அந்த யஜ்யமாகப்பட்டது சம்பூர்ணமாகாது. அந்த யஜ்யத்துடைய
பலனை கொடுக்கணுன்றதுக்கோசரம் தாயார் தட்சிணையாக தான் வாங்கிண்டு அந்த பலனை கொடுக்குறாளாம். அதனால் அவளுக்கு தட்சிணகாளி அப்படின்னு பேர். ஓம் ஹனுமான் சைவ விக்னேஷோ மகவா பார்கவஸ்ததா கங்கா ஸ்ரீ சூரிய சந்திரௌ ச ராவணோ யக்ஷநாயகः வாயுர்கணேஷோऽथ குருः शुक्रो भीमिश्च राघवः प्रह्लादस्सुखदेवश्च क्षेत्रपालस्तथैव च एते ह्येकोनविंशतिः काल्या देवा उपासकः आयुरारोग्यमैश्वर्यम् बलं पुष्टिं समस्तजः कवित्वं भुक्तिमुक्ति च कालिकापदपूजनात् स एव सुकृती लोके स एव कुलनन्दनः धन्या च जननी तस्य येन देवी समर्चिता ब्रह्मज्ञानमवाप्नोति श्रीमदाद्या प्रसादतः ब्रह्मज्ञानयुतो मर्त्यः जीवन्मुक्तो न संशयः सधन्यस्य च विज्ञानी स एव सुरपूजितः सदीक्षितः सुखी साधु सत्यवादी जितेन्द्रियः श्वेतभक्ता स्वाध्यायी नात्र कार्या विचारणा तेन स्वमेध प्रमुखैः यागैरिष्टं सुजन्मना दत्तं दानं तपस्तब्दम् उपास्तेजस्तु कालिका. இந்த காளிதேவி உபாசனை பண்ணுறதுக்கு, ஆராதனை பண்ணுறதுக்கு மனசில் ரொம்ப உறுதி வேணும். அதோடு மட்டும் இல்லை, பூர்வ ஜென்ம சுகிருத்தம் இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் பார்த்தேன்னா 10ஆம் இடத்தை சொல்லும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்வார். அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் சுத்தமாக இருக்கணும். அதில் சுப கிரகங்களுடைய பார்வை இருக்கணும். அவளுக்கு அந்த தாயாருடைய பரிபூர்ண கிருபை கிடைக்கணுன்ற அந்த ஜென்ம சுகிருத்தம் இருந்தால் தான் அந்த தாயாருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உதாரணமாக சொல்லும் பொழுது, வடதேசத்தில் 2 பேர்கள் காளியை உபாசனை பண்ணோம்னு ஆரம்பித்தாலாம். அவர்களுடைய குருமார்கள் சொல்கிறா, நீங்கள் இப்படி சாதனங்கள்லாம் தயார் பண்ணிட்டு இந்த சாதனங்கள்லாம் நீங்கள் பயன்படுத்தி தாயாரை வழிபாடு செஞ்சீங்கன்னா தாயார் பிரத்யக்ஷமாவா அப்படின்னு அந்த குரு சொல்லி கொடுக்குறார். அனுமதியும் கொடுக்குறார், நீ உபாசனை பண்ணு. ஏன்னா குருவுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் எந்த விதமான வித்தைகளும் செய்யப்படாது, இந்த வழிபாடுகள்லாம் செய்யப்படாது. கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் காளிதான் உடனே பிரத்யட்சமாகக்கூடிய தெய்வத்தை. அவளை உபாசனை பண்ணோம்னா நிறைய நெறிகள்லாம் வேணும். அந்த நெறிகள்னா நிச்சயமாக தரிசனம் பண்ணலாம். அப்படி தரிசனம் பண்ணவாலாம் இன்றைக்கும் உலகத்தில் நம்மளோட இருந்து சுவாமிகிட்ட கலந்துருக்கா. பரமஹம்சர், விவேகானந்தர் இவெல்லாம் காளியை தரிசனம் பண்ணியிருக்கா. அதோடு மட்டும் இல்லை, அனுமான் பூஜை பண்ணியிருக்கார், கணபதி பூஜை பண்ணியிருக்கார், விஸ்வாமித்திர மகரிஷி பூஜை பண்ணியிருக்கார், க்ஷேத்திரபாலகர் பண்ணியிருக்கார். இப்படி காளியை நிறைய பேர்கள் உபாசனை பண்ணியிருக்கா. மகரிஷிகள்லாம் உபாசனை பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட நிர்மலமான காளியை வழிபாடு பண்ணுறதுனால நமக்கெல்லாம் என்ன கிடைக்கும்னு சொன்னோன்னா, எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்குமா. 4 புருஷார்த்தங்கள், தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 நிலைகளும் கொடுக்குறா. அதோடு மட்டும் இல்லை, தன தானியங்கள்லாம் கொடுக்குறா. நம்மளுடைய வீட்டில் எல்லா விதமான செல்வங்களையும் அனுகிரகம் பண்ணுறாளாம். பிரதானமான வித்தையாக இருக்கக்கூடியவள் தான் காளி வித்தை. அதனால் இந்த வித்தையை உபாசனை பண்ணக்கூடியவனுடைய தாயாரை சொல்லும் பொழுது, அந்த தாயார் விசேஷமானவோ, உன்னுடைய வயத்தில் குழந்தை பிறந்திருக்கானே அந்த குழந்தை நல்லவன், அவனை மாதிரி பாக்கியசாலி இருக்கா, அவனை பெற்ற நீ எவ்வளோ பாக்கியசாலி அப்படின்னு வேதங்கள்லாம் போட்டுறதான். அப்பேற்பட்ட விசேஷமான
காளி வழிபாடு. இந்த காளியை வழிபாடு பண்ணணும்னு சொல்லும் பொழுது எல்லாராலையும் முடியாது. அதனால் என்ன பண்ணலாம், காளியுடைய சுரூபமாக இருக்கக்கூடியவர் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா. இந்த அவதாரங்களோட எல்லாத்தையும் இணைச்சி இந்த வித்தைகள்லாம் சொல்கிறார். எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கணும், ஒவ்வொரு வீட்டிலையும் சந்தோஷம் பெருகணும். அதனால் இந்த தாயாரை வழிபாடு பண்ணுறதுனால எல்லா விதமான சௌக்கியங்களும் கிடைக்கிறதோடு இல்லாமல் மோட்சத்தையும் கொடுக்குறாளாம். பயப்படாத, அபயம் தருகிறேன், அபயம் தருகிறேன் காளி சொல்லிட்டு இருக்காளாம். பேர்பட்ட தாயாரை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சதுர்தசி அமாவாசை கூடுற நேரத்தில் இந்த காளியை வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு சகலவிதமான சௌபாகியங்களையும் தருகின்றாள். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவா தாத்ரி ஸ்வதா ஸ்வாஹா நமோஸ்துதே. பிரம்மா விஷ்ணு சிவோ கௌரி லக்ஷ்மீர் கணபதி ரவிः பூஜிதா சகலா தேவாः யத்காளீம் பூஜயேத் சதா. ஓம்